Hi friends, welcome to Kutty Jofina English. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஒரு சூப்பரான ட்ரிஸ்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ட்ரிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டென்ஸ் லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலில் எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈக்குவல் டு ப்ராப்பர் கொடுக்க ப்ராப்பர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணால் என்ன ஆகிடுது, எல்லா வேர்ட்ஸோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரும் வந்து கேபிட்டலாக வந்து மாறிடுது. அதுவே நமக்கு என்ன தேவை, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும்தான் நமக்கு என்ன தேவை, கேபிட்டல் லெட்டர்லாம் வேணும். ஸோ அதுக்கு வந்து இப்போ ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் டு லெஃப்ட் LEFT லெஃப்ட் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ இந்த டெஸ்ட்டு வந்து என்ன டெஸ்ட் இருக்குது, ஃபஸ்ட் லைனில் இருக்குல்ல, அந்த டெஸ்ட்டை வந்து அப்படியே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை செலக்ட் பண்ணோடனே அதோடைய செல் அட்ரஸ் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும். கமா 1 க்ளோஸ் ப்ராக்கெட். இப்போ இது போல் வந்து டைப் பண்ணிவிட்டு என்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லெஃப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணுன்னு ஆகிடுச்சு. லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த சிங்கிள் லெட்டர் மட்டும் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ வந்து எந்த லெட்டர் வந்து நம்ம கேபிட்டலைஸ் பண்ணணுமோ அந்த லெட்டர் மட்டும் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி கேபிட்டலைஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்கு வந்து அப்பர் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதே ஃபார்முலாவில் ஈக்குவல் டு அப்பர்ன்னு யூஸ் பண்ணிக்கிறோம். UPPER அப்பர் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ அந்த ஃபார்முலாலே லாஸ்ட்டில் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த லெஃப்ட் சைடில் இருக்க சிங்கிள் லெட்டர் மட்டும் வந்து ஃபஸ்ட் வந்து என்ன ஆகிடுச்சு, அப்பர் கேஸில் வந்து கேபிட்டல் லெட்டராக வந்து மாறிடுச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற ஸ்மால் லெட்டர்ஸும் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அதே ஃபார்முலாவில் ஈக்குவலுக்கு அடுத்தது ரிப்ளேஸ் REPLACE ரிப்ளேஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ அந்த ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்காங்க, ஓல்டு டெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. எது வந்து ஓல்டு டெஸ்ட் நமக்கு இங்கே முன்னாடி கொடுத்துருக்கு, அந்த எல்லோ இஸ் மை ஃபேவரட் கலர், அதுதான் வந்து ஓல்டு டெஸ்ட். அதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். இப்போ அந்த செல்லோடைய அட்ரஸ் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ கமாண்ட் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டார்டிங் நம்பர் எது 1. இப்போ அதை வந்து டைப் பண்ணிவிட்டு கமாண்ட் கொடுத்தோங்க. அடுத்த என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் கேரக்டர் செகண்ட் இருக்குது 1. ஸோ திரும்பவும் 1 டைப் பண்ணிக்க கமா வந்து டைப் பண்ணிக்கோங்க. நியூ டெஸ்ட் இது அங்கே அப்பர் லெஃப்ட்னு ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்தோம்ல, அதுதான் வந்து நியூ டெஸ்ட். இப்போ லாஸ்ட்டாக வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் டைப் பண்ணிக்க என்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வந்து கேபிட்டல் லெட்டராக வந்துடுச்சு. மீதி லெட்டர்ஸ் எல்லாமே வந்து எப்படி வந்துடுச்சு, ஸ்மால் லெட்டர்ஸாக வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ அந்த செல்லை வந்து கிளிக் பண்ணிக்க லெஃப்ட் மவுஸ் பட்டனில் லாங் ப்ரெஸ் பண்ணிக்க அப்படியே கீழே ட்ராக் பண்ணிக்க வந்தீங்கன்னா எல்லா சென்டென்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டல் லெட்டரில் வந்து சேஞ்ச் ஆகிடும். மீதி லெட்டர்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்கும், ஸ்மால் லெட்டர்ஸில் வந்து சேஞ்ச் ஆகி இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.